Hi friends, welcome to Shalu's Kitchen. இன்னைக்கு நாம் பாவக்காயை வச்சு சூப்பரான ஒரு பிரான் தொக்கு தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கனமான ஒரு வாணல்ல எண்ணெய் சூடானதும் அதில் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகத்தூள் பொரிஞ்சதும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே வெள்ளை பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்ல மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வெங்காயமும் பூண்டும் ஒரு பிங்க் கலர் ஆனதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையை ஓரளவுக்கு தக்காளி நமக்கு ரிமூவ் பண்ணிடும். இப்போது மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாவக்காய் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது கிராமப்புறங்களில் கிடைக்கும் நமக்கு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பாவக்காய் கிடைக்கலன்னா எப்பயும் போல் அந்த பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த பாவக்காவே யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாவக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்க அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை முழுமையாக போயிடும். அப்போ பாவக்காய் சாப்பிடும்போது ரொம்பவே அந்த கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் இப்படி வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காயும் சரி ப்ரானும் சரி நல்லா வதங்கி வரணும். அதனால் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இதில் தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நாம் நல்லா குக் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். இப்போ குக் ஆயிடுச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நமக்கு நல்ல தொக்கு மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. பாவக்காயுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பாவக்காய் ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான குழம்புக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.